திரு ஜென்ராம், நான் உங்கள்கிட்ட வரேன். இது ஒரு 2வது இடம் அல்லது 2026 யார் பிரதான கட்சி அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் வந்துடக்கூடாதுன்னு அதிமுக முனைப்போடு இந்த விஷயத்தை எடுக்குதுன்னு பார்க்கணுமா? இன்னைக்கு அண்ணாமலை உருவபொம்மை எரிப்பு இதெல்லாம் வந்திருக்குது. அவர் நேற்று பேசி இதனுடைய விளைவு அப்படின்னு பார்க்கும்போது இது தனிப்பட்ட தலைவர்களுக்கான மோதலாக நிச்சயம் இருக்க முடியாது. ஏன்னா தொடர்ச்சியாக அண்ணாமலை பேசுகிறார் என்றால் தேசிய தலைமை அதை எந்த இடத்திலும் விமர்சிக்கவோ அல்லது அவங்களுடைய விருப்பத்திற்கு மாறாகவோ ஒரு விஷயத்தை அவர் எடுத்துட முடியாது. ஒரு அரசியல் ரீதியான முடிவு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேணால் அவங்க பொறுப்பு இருக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய அரசியல் நகர்வு அவங்களுடைய நாலேஜ் எல்லாம் நடக்காதுன்னா அப்போ 26க்கான வியூகமாக இதை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வேண்டியிருக்கா பார்க்க. அண்ணா திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில நடக்கக்கூடிய மோதல் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதற்குள்ள அந்த 2 தனிநபர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பகை உணர்வு அல்லது காழ்ப்பும் ஒரு அம்சமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். முழுக்க கருத்தியல் ரீதியான போராட்டமாக அதை பார்க்க இல்லை. 2 பக்கமுமே இருக்குன்றீங்களா? இல்லை ஒரு பக்கத்தில் தான் அப்படி? 2 பக்கமுமே இருக்கு. அதில் பாரதிய ஜனதா கட்சி பக்கத்தில் இன்னும் கூடுதலாக இருக்குது. அண்ணாமலைக்கு உழைப்பால் உயரவில்லை, வந்த கொஞ்ச நாள்லேயே தலைவர் பதவி கிடைச்சிடுச்சு, அதனால் சில சமயங்களில் அதனுடைய அருமை அவருக்கு புரியல அப்படிங்கிற விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறாரு. ஆனால் இது புதிதும் இல்லைல்ல. அம்மாவையும் அப்பாவையும் சுற்றி பழம் வாங்குவது ஒருவராக இருந்துகிட்டே தானே இருக்காங்க. உலகத்தை சுற்றி பழம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க மலை உச்சியில் தானே போய் உட்கார வேண்டியது இருக்குது. அதனால அந்த பழத்தை யார்கிட்ட கொடுக்கணுங்கிறதையும் அம்மா அப்பா தானே முடிவு பண்றாங்க. ஆனா அந்த இடத்தில் அவங்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு அப்படின்னு 2 ஸ்கூல் ஆஃப் தாட்ஸும் இருக்குங்கிறதுனால அதை குறிப்பிடுறேன். ஒரு சிலர் உழைப்பால உயரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பல்வேறு பதவிகள்ல அதுக்கப்புறம் பதவியை பெற வேண்டும், அதுதான் முறையானதுன்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. தகுதியும் திறமையும் இருந்தால் நேரடியாகவே பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு வேற சிலர் நினைக்கிறாங்க. இது இன்னொரு வகையில் அந்த சீனியர் ஜூனியர் பிரச்சனையாக கூட 2வது பகுதியில் வரலாம். அது ஆனா நீங்க சொன்ன மாதிரி 2000 ஒரு விஷயம் குறிப்பிடுறாரு திரு அண்ணாமலை நேற்றுக்கு மேடை பேச்சில் பேசும்போது, இந்த மேடையில் இருக்கிறவர்களையே அதிமுக கூட்டணி வேண்டும் என்று விரும்பக்கூடிய தலைவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்தை சொல்றார். அப்ப அவர் உறுதியா அதிமுக கூட்டணி வந்துவிடக்கூடாது அல்லது வரக்கூடாது, ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்கலாம். அது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பிஜேபி வளர்ச்சின்னு பார்க்கலாம். அது என்னவா பார்க்க வேண்டியிருக்கு? அப்ப அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படி இருக்குன்னு அவரே சொல்லக்கூடிய இதுல இருந்து வேறுபட்ட இன்னொரு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் உண்டான சொற்களுக்கு இது கொஞ்சம் முரணாக இருக்கு. அதாவது அண்ணா திமுகவுக்கும் சேர்த்து ஒரு 60% 70% வாக்குகள் இருக்கு, மீதி 30-40% அவங்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருல. அந்த ஷேருக்குள்ள கடுமையான போட்டி நடக்குது. அதுல மக்களவை தேர்தலில் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி வந்துட்டாரு 3வது இடத்துல. ஆனா இப்போ விஜயும் அரசியலுக்குள்ள வருகிறார்கிற ஒரு சூழல்ல அண்ணாமலையினுடைய நெருக்கடிகள் அதிகமாகிறது அப்படின்னு பார்க்கிறேன். அதனால அதுல திமுகவுக்கு எதிரான வாக்குகளை, அண்ணா திமுகவுக்கு போகின்ற திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒரு சைசபிளாக பாரதிய ஜனதா கட்சி கவர முயற்சி செய்கிறது. அதனால திமுக எதிர்ப்பையும் அண்ணா திமுக எதிர்ப்பையும் சேர்த்து அவர் முன்வைக்கிறாரு அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். ஆனா என்ன முயற்சி பண்ணாலும் அந்த போட்டி 2வது இடத்துக்கான போட்டியாகத்தான் நிற்குதுங்கிறது பேசலாம். திரு சத்யன்ட்ட பேசணும். அதுக்கு முன்னாடி நாகராஜ் அவர்கள் கருத்தை கேட்டால் நீங்க பேசவும் சரியா இருக்கலாம் சத்யன். அதனால நீங்க பேசுறீங்களா, அவர்கிட்ட பேசட்டுமா? இதை நான் ஜனநாயக முறைப்படி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். நீங்க விரும்பினா நீங்க முதல்ல பேசலாம். சத்யன், எஸ், பத்திரிகையாளருடைய கருத்தை மட்டும் நான் கேட்கணும்னு நினைச்சேன். சத்யன் நீங்க கூட தொடங்குங்க, நான் அதுக்கு பிறகு திரு நாகராஜ் டிப் போனீங்க. இல்லை நீங்கள் நாகராஜன்ட்டே கேட்டுவாங்க, ஒரு அவசரம். ரைட், திரு நாகராஜ் அவரோடய கேட்டுவாங்க. இந்த தாக்குதல் அப்படிங்கிறது தனி மனித தாக்குதலாக மாறுறது அளவுக்கு என்ன கேள்வியை எழுப்பிட்டார் எதிர்கட்சி தலைவர்? இல்லை, எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ் பதவியிலிருந்து அதுக்கப்புறம் அரசியல் களம் நோக்கி தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க. குறிப்பாக அவர் நினைச்சிருந்தா கர்நாடகாவில் அரசியல் பண்ணலாம், வேறு மாநிலங்களுக்கும் போயிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏன் வரணும்னா 70 ஆண்டு காலம் 2 கட்சிகளும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் என்ன சமூக நீதி, நீர் மேலாண்மை, இது மாதிரியான மாற்றங்கள் எதுவும் இல்லை கம்பேர் வித் அதர் ஸ்டேட். ஏன்னா தமிழ்நாடு மிகச்சிறந்த நாடு. சமூக நீதி கம்பேர் வித் அதர் ஸ்டேட் தமிழ்நாட்டில் இல்லைங்கிறீங்களா? இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நான் நிறைய டீட்டெயிலாக சொல்ல முடியும். ஆனால் இருந்தாலும் கூட
இந்த மாற்றம் தேவை. எப்படி இருந்த தமிழ்நாடு எப்படி ஆகிவிட்டது நிலைமைக்கு இருக்கிறதுனால சரி. ஒரு மாற்றம் தேவை. இதுக்கான பல முயற்சி எடுக்கப்பட்டது. இப்போ தாமரை மாட நடத்தினாங்க, பொன்னார் அவர்கள் நடத்தினாங்க, தமிழிசர்கள் முயற்சி எடுத்தாங்க, முருகன் அவர்கள் முயற்சி எடுத்தாங்க, எல்லாரும் முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனால் முயற்சி எடுத்தாலும் கூட மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதை உடைப்பது கடினமாக இருக்கிறது. ஏன்னா இங்க இருக்கிற அந்த திராவிட மாடல் செயல் அப்படிங்கிறது மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ரிலீஜன் பார்ட்டி மாதிரியோ ஒரு அந்த பிராந்தியம் சார்ந்த கட்சி மாதிரி இல்லை. இங்க வந்து எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வலுவான பிரிவினைவாதம் கொண்ட கட்சி இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்காரு. அதனால மக்கள் எப்படி இருந்தாலும் ஒண்ணு சேர முடியாத மாதிரி தெளிவாக வார்த்தைகளை சாதாரணமா சொல்றீங்க. நான் கேள்வி வைக்கிறேன். உண்மைதான். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க சொன்னதுல இருந்து இன ரீதியாக சாதி ரீதியாக பிரிவினையை தெளிவாக சொன்னதுல இருந்து நான் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எப்படி இருந்த தமிழ்நாடு அதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் வந்தாருன்னு சொன்னீங்களா? ஆனா நீங்க சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டுல பிஜேபியால ஒன்னும் பண்ண முடியல, பிரிக்க முடியல, மக்கள் வாக்குகளை பிரிக்க முடியல, அதற்காக வந்திருக்கிறார். அப்பனா எப்படி இருந்த பாஜகவை வேறு விதமா மாற்றணும் அல்ல வளர்க்கணும் அப்படின்னு வந்தாருன்னு பாக்குறதா, தமிழ்நாட்டை முன்னேற்றணும்னு வந்தாருன்னு சொல்லுமா? நீங்க கொஞ்சம் அதை மாத்தில ஒரு ஏங்கில பார்க்கணும். பிஜேபிக்கு ஒரு ஸ்டைல் இருக்குங்க. அதாவது ஒரு மாநிலத்திலும் ஒரு ஸ்டைல் அப்ளை பண்றாங்க. அப்படி கிடையாது. ஒட்டுமொத்தமான ஒரு டெல்லியில இருந்து வர்ற அந்த பர்டிகுலர் முறை, இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல தான் எடப்பாடி பழனிசாமி சுட்டி காமிக்கிறாரு. 5 ஆண்டுகள் ஆகாம ஒருத்தர் தலைவரா போட மாட்டீங்க, அதான சிஸ்டம். தமிழ்நாடு பிஜேபி இல்ல எந்த பிஜேபி மாநில தலைவராக வரதுக்கு 5 ஆண்டுகள் வேணும். அதுக்கு முன்னாடியே வந்துட்டாரேங்கிறத சுட்டி காட்டுறாரு. அதுதான் சொல்றேங்க. அப்ப ஏற்கனவே தகுதியோடு இருக்கக்கூடிய பலர் இருக்கும்போது இவர் வந்திருக்கிறாருன்னா, நீங்க சொன்ன அந்த சிஸ்டத்துல இருந்து வேற ஒண்ணு நடந்திருக்குன்னு சுட்டி காட்டுறாரு. அதான் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதான் சொல்றேன். அதுக்கு ஏன் அவ்வளவு ரியாக்ஷன்? நானும் சொல்றேங்க. மத்த மாநிலங்கள் மாதிரி தமிழ் மாநிலம் இல்ல. அத முன்னாடியே சொன்னேன். பிரிவினைவாதத்தால் பிரிந்து கிடக்கிறது. எல்லா வகையிலும் பிரிச்சு வச்சிருக்காங்க. அத செய்ய நீங்க தான் சொன்னீங்க, தெலுங்கானாவுக்கு தனி ஃபார்முலா இல்ல, கர்நாடகாவுக்கு தனி ஃபார்முலா இல்ல, டெல்லி இந்தியா முழுக்க ஒரே ஃபார்முலா. தமிழ்நாட்டுக்கு தனியா தான போடுறீங்க. ஆமா, பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்றேன். அதான் அவ்வளவு கடினமா இருக்கு. தமிழ்நாடு அவ்வளவு கடினமா இருக்குல்ல, அவ்வளவு பிரிவினைவாதம் இருக்குன்னு சொல்றேன். அவ்வளவு வகையான இப்ப நீங்க ஒரு சிஸ்டம் குஜராத் என்ன பிரிவினைவாதம் எனக்கு புரியல. பாருங்க, ஒன்று மத ரீதியான பிரச்சனை, இன்னொன்று சாதி ரீதியான பிரச்சனை, இன்னொரு மொழி ரீதியான பிரச்சனை, இன்னொரு இன ரீதியான பிரச்சனை. இதெல்லாம் எங்க என்னவா வெளிப்படுது? அதுக்கு ஏதாவது பாராமீட்டர் ஏதாவது சொல்லுங்க. ஹிந்தி தமிழ் இன்னைக்கு வந்து இங்க ஹிந்தி படிக்கிறதே திணிப்பை எதுக்குறாங்க. திணிப்பு இல்லங்க, நீங்க ஹிந்தி திணிப்பு அல்ல சார். ஹிந்தி பிரச்சார சபால படிக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு சார் ஆண்டுதோறும். ஒரு வாரம் ஒரு 10 நாள் முன்னாடி கல்லூரி பள்ளி மாணவர்கள் எல்லாரும் ஹிந்தி ஒழிகன் கோஷம் போட்டு ரோட்ல போறாங்க கோயம்புத்தூர்ல. இது யார் தூண்டி விடுறது? பிஞ்சு மனசுல அது விதைக்கிறாங்க. ஹிந்தி தேவை உணர்வுங்கிறது அடிப்படையில எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு சார். இதுக்கு என்ன அரசாங்கம் ஒரு தாய்மொழியை பற்றி பேசுறதுக்கோ அல்லது ஒரு பள்ளியில அரசாங்கம் உடைய துணை இல்லாமல் நடக்காது. இப்ப நீங்க அது மாதிரி மத ரீதியா அதெல்லாம் நான் பேசுறேன், கடவுள் ரீதியா நான் அதெல்லாம் பேசுவோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் பயணத்தில் இருக்கக்கூடிய ஒருவர். அவரை இந்த விதமாக விமர்சிப்பதுங்கிறது தான் இங்க நீங்கள் முன்வைக்கிற அரசியலா? சார், நீங்க ஒரு தனி மனித தாக்குதலை அதை பார்க்க கூடாதுங்க. எங்களுக்கு தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வரணும். அப்போ மக்களுக்கு உண்மையை சொல்லணும். திமுக என்ன உண்மைக்கு மாறான விஷயத்தை சொல்லி 2021 மக்களை சந்திச்சீங்களா? நீங்க அதிமுக கூட்டணி சொல்றேன். இப்ப சொல்றேன், திமுக பத்தி எங்க தலைவர் பேசாம இருந்தாரா? திராவிடர் கழகம் எப்படி எல்லாம் திமுக பேசுன்னு சொன்னாரா இல்லையா? சரி,